தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியானது தங்களது 30வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற வில்லியம்ஸ் எமிமால் தம்பதியர் நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் 30 ஆண்டுகளாக அவர்கள் இல்லற வாழ்வில் நிலைத்திருக்க செய்த அருளுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து இறைவன் அருளும் ஆசிரும் அவர்களுக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்றும் அவர் நல்ல உடல் உள்ள நலனோடும் இறை அருளோடும் பாதுகாப்போடும் வாழ வேண்டும் என்றும் லூர்து சாமி, லூர்து ஜான்சி இவர்கள் விரைவில் நலம் பெற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்றார்கள். இறைவன் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமான வாழ்வை அருள வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அத்துடன் இறந்த சாரால் ஏ பர்னிஸ், ஆர் லீமாம், இறந்த 16வது நாளை நினைவு கூறுகின்ற வி அந்தோனி ராஜ், இறந்த முதல் ஆண்டை நினைவு கூறுகின்ற ஏசல் பெர்னாண்டஸ், இறந்த நாளை இன்று நினைவு கூறுகின்ற பெப்ரோனியா பிரின்சி, நேற்று இறைவனடி சேர்ந்த அல்போன்ஸ், தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். இறந்த இந்த சகோதர சகோதரிகள் அனைவரையும் இறைவன் தனது பேரின்ப ஒளியிலே ஏற்றுள்ள வேண்டும் என்று அவர்களுக்காய் உருக்கமாய் மன்றாடுவோம். அன்பிற்குரியவர்களே, அன்னையினுடைய வணக்க மாதத்திலே இருக்கின்ற நாம் அவருடைய நவநாளை மிகச் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். நவநாளிலே பல்வேறு விதமான கருத்துக்களை மனதில் கொண்டு அன்னையினுடைய பரிந்துரையின் வழியாக ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த கருத்துக்களை எல்லாம் நம்முடைய மனதிலே கொண்டு வந்து அன்னையின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்திலே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் அன்னையினுடைய அருளும் அவளுடைய பரிவிரக்கமும் இருந்து அவர்களை வழி நடத்தி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லியும் நாம் ஜெபிப்போம். இத்திருப்பலியில் கலந்து கொள்ளும் பொருட்டு நம்முடைய தகுதியை மேம்படுத்திக் கொள்ளும் வண்ணம் நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, தூய ஆவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திரு அவை முழு இதயத்தோடு உம்மீது பற்றுதல் கொண்டிருக்க செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அத்திரு அவை தூய இதயத்துடன் உம்மோடு ஒன்றித்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 28 முதல் 38 முடிய. அந்நாள்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மெய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தர வல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனையை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அவரது மாட்சி இஸ்ரேல் மேல் உள்ளது. அவரது வலிமை மேகு மண்டங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 17 இறை வார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்துருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பெந்தகோஸ்தே பெருவிழாவின் பொழுது மாலை வேளையிலே தொன் போஸ்கோ தன்னுடைய மாணவர்களுக்கு பாவ சங்கீதம் கேட்பதற்காக தயாராகி கொண்டிருந்தார். அப்படி அவர் வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு 12-13 வயது மதிப்புமிக்க பெண்ணும் அவளுடைய அத்தையும் அங்கே அவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். முதல் சல்லியேஷனில் ஒருவரான அவர் தந்தை தல்மாசோ அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், எதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது உடன் வந்த அந்த வயது முதிர்ந்த பெண்மணியானவள் அந்த சிறிய பெண்ணை காட்டி, இந்த பெண்ணுக்கு இந்த 2 கண்களும் தெரியாது. பிறக்கும் பொழுது நன்றாக பார்வை பெற்றிருந்த இவள் நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக தன்னுடைய 2 கண் பார்வையையும் இழந்து விட்டால், எனவே தொன் போஸ்கோ ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே அவரிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். தொன் போஸ்கோவும் வந்தார். வந்து அந்த பெண்ணுடைய விழிகளை பார்த்தார். விழிகள் 2 பளிங்கு கற்களை போல வெண்மையாக இருந்தனவே தவிர அங்கே கருப்பாக இருக்க வேண்டிய கருவிழியானது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. எனவே அந்த பெண்ணை பார்த்து கேட்டார், நீ அன்னை மரியாளிடம் நம்பிக்கை கொள்கிறாயா? உன்னை கடவுள் சரிப்படுத்துவார் என்று நம்புகிறாயா? அப்படி என்றால் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீயே கேள் என்று சொல்லி அந்த சிறுமியிடம் சொல்லும் பொழுது அந்த சிறுமி சொன்னாலாம், ஐயா, எனக்கு கண் பார்வை வேண்டும் என்று கேட்டாலாம். உடனே தொன் போஸ்கோ தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு சகாய அன்னையினுடைய உருவத்தை எடுத்து அவளிடம் காட்டி, இது என்ன என்று கேட்கும் பொழுது அந்த பெண்ணுடைய வந்த பெண்மணியான அவளுடைய அத்தை, இது சகாய மாதாவினுடைய உருவம் என்று சொல்ல தொடங்கும் முன்பே தொன் போஸ்கோ அவளை அமைதியாக இருக்க சொன்னார். இந்த சிறுமி சொல்லட்டும், என் கையில் இருப்பது என்ன என்று கேட்கும் பொழுது அந்த சிறுமி சொன்னாலாம், இது அன்னை மரியாளினுடைய உருவம். அன்னை மரியாளின் உருவத்திற்கு இப்படி இருக்கிறது என்று சொல்லி அதன் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக தெளிவாக சொன்னாலாம். பிறகு தொன் போஸ்கோ அந்த ஒரு சுரூபத்தை அவளுடைய கையிலே கொடுப்பதற்காக எடுக்கும் பொழுது அது கீழே விழுந்து உருண்டு ஓடி இருளிலே மாட்டிக்கொள்கிறது. அப்படி இருளிலே இருக்கின்ற அதை எடுப்பதற்கு மற்றவர் முயற்சி செய்யும் பொழுது தொன் போஸ்கோ அவர்கள் அனைவரையும் நிறுத்திவிட்டு அந்த கண் பார்வை பெற்ற சிறுமியை பார்த்து, இவள் முழுமையாக பார்வை அடைந்து விட்டாள் என்பதை அன்னை மரியாள் பிறருக்கு காட்ட விரும்புகிறார்.
அதனால்தான் இவளே சென்று அந்த இருளிலே இருக்கின்ற அதை எடுத்து வரட்டும் என்று சொல்லி அந்த இருளில் பார்ப்பதற்கு கூட தேவையான கண் பார்வையை அங்கே அவளுக்கு அன்னை மரியாளின் வழியாக தொன்போஸ்கோ பெற்று தந்தார் என்று வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் அன்னையினுடைய விழாவிற்காக தயாராகி கொண்டிருக்கின்றது வேளையிலே இந்த நவநாளின் ஒவ்வொரு நாளிலும் அன்னை மரியாளிடம் வேண்டுகின்ற பொழுது நாமும் இதே நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இன்றைய இறை வாசகங்களை பார்க்கும் பொழுது முதல் வாசகத்தில் பவுலடிகளாரும் நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்துவும் இறைவன் மீது எத்தகைய நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள் என்கின்றது நமக்கு விளங்கும். முதல் வாசகத்தை பவுலடிகளார் சொல்லும் பொழுது நாம் எதற்காக இவ்வளவு துன்பங்கள் பட்டு இறை வார்த்தையை போதித்தோம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற வேண்டும். பிறருடைய தவறான போதனையின் வழியாக நீங்கள் திசை மாறி போய்விடக் கூடாது, மாறாக உண்மை இறைவனை கண்டுகொண்டு அந்த உண்மை இறைவனோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவதாக அங்கே சொல்லப்படுகிறது. நற்செய்தி வாசகத்தில் எடுத்து பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து இறைவனை பார்த்து ஜெபிக்கிறார், தன்னுடைய தந்தையோடு உரையாடுகின்றார். அந்த ஒரு உரையாடலிலே அவர் சொல்லுகின்ற செயல் என்னவென்றால், இந்த உலகிற்கு நீங்கள் எதற்காக என்னை அனுப்பினீர்கள் என்றால் இந்த உலகம் வாழ்வு பெற வேண்டும், அதுவும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக என்னை அனுப்பினீர்கள். இங்கே இருப்பவர்கள் தங்களுடைய தவறுகளுக்காக தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக இவர்கள் தவறுகளிலிருந்து மீண்டு வந்து உம்முடைய பாதத்திலே இவர்கள் சரணடைய வேண்டும் என்பதற்காகத்தானே நீர் என்னை அழைத்தீர், இந்த இடத்திலே அனுப்பினீர். நான் என்னுடைய செயலை செய்து விட்டேன், உம்முடைய வார்த்தையை நான் இங்கே வாழும் பொழுதே இவர்களுக்கு காட்டிவிட்டேன். என்னுடைய வாழ்க்கையின் வழியாக காட்டிய இந்த ஒரு உண்மையை இவர்கள் எடுத்து வாழ வேண்டும் என்று சொல்லி தந்தை கடவுளுக்கும் இந்த மனித பிறவிக்கும் இடையே ஒரு பாலமாக அந்த இடத்திலே இயேசு உறவை உண்டாக்குகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவுகளை எடுக்க நிச்சயமாக நமக்கு ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது. வாழ்க்கையின் பல நேரங்களில் நாம் தவறி விழுந்து விடுகிறோம். தவறி விழுந்தாலும் விழுந்தே கிடப்பது கிறிஸ்துவன் அல்ல, மாறாக எழுந்து ஆண்டவருடைய சிலுவையை பற்றி கொண்டு அவர் வழியிலே இறை வார்த்தையை கொண்டு நடப்பவன் தான் ஒரு கிறிஸ்துவன். இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையின் பிரச்சனைக்குரிய பகுதிகளிலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். வாழ்க்கையின் துன்பமான சூழ்நிலைகளிலும் இறை வார்த்தை என்னை வழி நடத்துகிறது. வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வது என்று நான் சந்தேகிக்கும் பொழுது என்னுடைய சந்தேகத்தை தீர்க்க இறை ஜெபமும் நான் இறைவனோடு இணைந்திருக்கின்ற இந்த உறவும் என்னை வழி நடத்தும் என்கிற நம்பிக்கையை வைத்தோம் என்றால் அதுதான் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியின் தருணங்களை அங்கே சுவைப்பதாக இருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாளை ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும் அவள் எப்படி இறைவனோடு இந்த அன்பு உறவில் இருந்தாள் என்பது நமக்கு விளங்கும். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியின் நேரங்களிலும் துன்பத்தின் நேரத்திலும் அவள் இறை வார்த்தையை கைப்பற்றி கொண்டு ஆம் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையின் வழியாக தன்னுடைய அன்பை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தினால் மனிதகுலமாகிய நம் ஒவ்வொருவரின் அன்னையாக இன்றளவும் இருக்கிறாள். உங்களுக்கும் எனக்கும் தேவையான அனைத்தையும் அவள் நிச்சயம் பெற்று தருவார். ஏனென்றால் இறைவன் இந்த உலகிற்கு புனிதர்களையும் அன்னை மரியாளையும் அனுப்பியது நம்மை அழிப்பதற்கு அல்ல, வாழ்வு பெறுவதற்காக. எனவே இறைவன் அளிக்கின்ற இந்த நிலை வாழ்வை பெறும் பொருட்டு நீங்களும் நானும் முயற்சி செய்வோம். நம்முடைய வாழ்க்கையின் சரியில்லாத பகுதிகளை செதுக்கி எறிந்துவிட்டு சரியான வாழ்க்கையையும் நல்ல எண்ணங்களையும் பிறரன்பு செயல்களையும் செய்து இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும், அன்னை மரியாளை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கவும், இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றவும் தொடர்ந்து இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். கொடுப்பதனின்பம் பெறுவதில்லை, தந்தேன் என்னையே அன்புடன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த திருப்பலி நிறைய திருப்பலியாக தங்களது 30வது திருமண விழாவில் உமக்கு செலுத்தி அர்ப்பணிக்கின்ற வில்லியம்ஸ் எமிமால் தம்பதியரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து உடைய அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் அவர்களை நிரப்பி அவர்களை வழிநடத்தியருளும். நல்ல உடல் நலம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்ற லூர்து சாமி, லூர்து ஜான்சி ஆகியோரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம்.
அன்பான ஆண்டவரே, நம்முடைய வல்லமை மிக்க கரத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். நீர் உலகிலிருந்து இடம் அழைத்துக் கொண்ட சாரால், பர்னிஸ், லீமா, வி அந்தோனிராஜ், ஏசல் பெர்னாண்டஸ், பெப்ரோனியா பிரின்சி, அல்போன்ஸ், தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகளோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு இறைவன் இவ்வுலகிலே பிறந்து நமக்காக பாடுபட்டு மரித்து விண்ணேற்றம் அடைந்திருக்கின்றார். சென்றிருக்கின்ற அவர் நமக்காக தூய ஆவியை அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். எனவே இறைவனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பிலே நம்பிக்கை கொள்கின்ற நாம் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் நம்மை வழிநடத்தி இறைவனுக்கு ஏற்றவர்களாக நம்மை மாற்ற வேண்டும் என்று சொல்லி விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் அனைவருக்கும் வாழ்க்கையை கொடுக்க, அதுவும் நிலையான வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கின்ற ஆண்டவர். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கிறேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமென். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜெபம். நற்கருணை ஆண்டவருக்கு ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்தர் நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாக உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பிய உம் அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு ஜெபம். கன்னித்தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகின்றீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகிய நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திருளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். வாழ்க அரசியே, இரக்கமிகு அன்னையே, வாழ்வே, இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என உம்மை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறையே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னிமரியே. ஆமென். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜெபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும் நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்திருளும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொள்ளும் இத்திருவிருந்து உமது அருளை எம்மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து தன் ஆற்றலால் எங்களை தூய்மைப்படுத்துவதால்
அந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்றும் தகுதி பெறச் செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பத்தானியலோ, கன்னி தாயாரின் பத்தானியலோ, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடிப்புடைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடிப்புடைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமது பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.